டெல்டா மாவட்டங்களின் பாசன கருவாய் திகழும் மேட்டூர் அணை கட்டப்பட்டு 83 ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரப்படும் நிலையில் அணையின் தோற்றம் மற்றும் பயன் குறித்த ஒரு சுருக்கமான பார்வை. கர்நாடகாவில் 382 கிலோமீட்டர், தமிழகத்தில் 421 கிலோமீட்டர் என மொத்தம் 802 கிலோமீட்டர் பயண தூரத்தை கொண்ட காவிரி கரை புரண்டு வெள்ளமாய் வரும்போதெல்லாம் தஞ்சை தரணியை வாரி சுருட்டி கொண்டு போய் கடலில் சேர்த்தது. இதனால் மேட்டூரில் அணை கட்டும் முடிவை எடுத்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய சபை 1801 ஆண்டு மைசூர் சமஸ்தானத்திடம் அனுமதி கோரியது. அப்போதும் பின்னர் 1835 ஆண்டிலும் மைசூர் சமஸ்தானம் அனுமதி மறுத்ததால் அணை கட்டும் முடிவு கைவிடப்பட்டது. 1923 ஆண்டு தஞ்சை விவசாயிகள் திருவிதாங்கூர் திவான் சி.பி. ராமசாமி ஐயரிடம் தங்கள் துயரத்தை எடுத்துரைக்க அவர் மைசூர் திவான் விஸ்வேஸ்வரய்யாவிடம் எடுத்துரைத்தும் பயனில்லை. இதனையடுத்து தஞ்சையில் ஏற்படும் வெள்ள சேதத்திற்கு ஆண்டுதோறும் 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு தர வேண்டுமென்ற நோட்டீஸ் தஞ்சை ஆட்சியரால் அனுப்பப்பட மைசூர் சமஸ்தானம் அணை கட்ட சம்மதித்தது. அன்றைய சென்னை மாகாண கவர்னர் ஸ்டான்லியின் உத்தரவின் பேரில் பொறியாளர் W.M. எல்லிஸ் தலைமையில் 1924 ஆண்டு மேட்டூர் அணையை கட்டும் பணியில் தொடங்கப்பட்டன. 10,000க்கும் மேற்பட்டோரின் உழைப்பால் 1934 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி மேட்டூர் அணை முழுமை பெற்றது. 4,80,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த அணையின் நீளம் 5,300 அடி, அகலம் 171 அடி. நீர்பிடிப்பு பகுதி 59.25 சதுர மைல்கள், நீர்த்தேக்கும் உயரம் 120 அடி, மொத்த நீர் கொள்ளளவு 93.4 TMC. 1 TMC தண்ணீர் குறைந்தால் நீர்மட்டம் 1.25 அடி குறையும். அணையிலிருந்து வெளியேறும் நீரின் மூலமாக நாள் ஒன்றுக்கு 240 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய முடியும். சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் 16 லட்சம் ஏக்கர் நிலங்கள் மேட்டூர் அணையால் தற்போது பாசன வசதி பெறுகின்றன. சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு வரை 20 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வந்தன. மேட்டூர் அணை பகுதியில் மீன்பிடி தொழிலை நம்பி 4,000 மீனவ குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறி 106 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் காவிரியிலிருந்து கொள்ளிடம், பொன்னியாறு, வெட்டாறு, வெண்ணாறு, குடமுருட்டி ஆகிய கிளை நதிகளும் கல்லணை கால்வாயும் பெறுகின்றன. சுமார் 1900 கிலோமீட்டர் நீள வாய்க்கால் பாசன வசதியையும் தருகிறது மேட்டூர் அணை. 1947 ஆண்டிலும் 1999 ஆண்டிலும் இடித்தாக்கிய போது சிறு சேதம் கூட ஏற்படாத மேட்டூர் அணை அண்மை காலத்தில் காவிரியில் தண்ணீர் திறக்கப்படாமல் அடிக்கடி வறண்டு டெல்டா விவசாயிகளை வேதனைக்குள்ளாக்குகிறது. தூர்வாரப்படும் மேட்டூர் அணை மீண்டும் நிரம்பி தமிழகத்தின் நெற்களஞ்சியம் செழிக்க உரிய தீர்வுகள் வரட்டும்.